அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கப்பல் ரஜபு மாதம் முதல் தேதியில் இருந்து துல்ஹஜ் மாதம் இறுதி தேதி வரை 6 மாதம் சுற்றித் திரிந்து 6 மாதத்திற்கு பின்னால் ஜூதி என்கிற மலையிலே நின்று கொண்டது. பின்பு அல்லாஹு தாலா பூமியையும் வானத்தையும் ஏவினான். பூமியே உன்னுடைய தண்ணீரை நீ விழுங்கிவிடு, வானமே உன்னுடைய மழையை பெய்யாமல் பிடித்துக்கொள். தண்ணீர் பூமியை விட்டு குறைக்கப்பட்டது. அவன் ஏவியது போல உலகம் அனைத்தும் அழிந்து போனது. கப்பல் ஜூதி என்கிற மலை மேல் நின்றது. அநியாயம் செய்த கூட்டத்தார் அழிந்தார்கள். பின்பு வானம் மழை பெய்வதை நிறுத்திக் கொண்டது. பூமியும் தண்ணீரை விழுங்கியது. நூஹ் அலை தன் மகன் கண்ணானை நினைத்து கவலையுற்றார். அவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவர் இறைவனிடத்தில் கேட்டார், என்னுடைய இறைவா, என் மகனானவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், உம்மையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி வைக்கிறேன் என்றாய். அது உண்மையானால் அவனை நீ அழித்து விட்டாயா என்றார். அப்போது இறைவன் சொன்னான், உன் மகனானவன் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவன் அல்ல. அவனுடைய அமல் அழகான அமல் இல்லாதது. அவன் ஒரு மூமினானவன் இல்லை என்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார், நூஹ் அலை உடைய 2ஆம் மனைவி மற்றும் லூத்து அலையுடைய மனைவியும் தவிர மற்ற நபிமார்களின் மனைவிகள் தாவம் செய்யவில்லை. நூஹ் அலை உடைய மனைவி கூட்டத்தாரில் போய் நூஹு வைத்தியம் என்று சொல்லுவாள். லூத்து அலையுடைய மனைவி விருந்தாளிகள் வந்தால் ரகசியத்தை அறிவிப்பவளாக இருந்தாள்.